அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதை கண்டித்தும் அவரை விடுதலை செய்ய வலியுறுத்தியும் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. அது பற்றி ஒரு செய்தி. அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா விடுதலையாக வேண்டி காஞ்சிபுரம் காந்தி சாலையில் அமைந்துள்ள வழக்கருத்தீஸ்வரர் ஆலயத்தில் மகா ருத்ர யாகம் நடைபெற்றது. வேத விற்பனர்கள் மூலவருக்கு மகா கலச அபிஷேகம் செய்து வழிபாடு செய்தனர். கும்பகோணம் திருவிடை மருதூர் ஒன்றியத்தில் உள்ள ஊராட்சியில் 23 இடங்களில் அதிமுகவினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல்லில் உள்ள கோட்டை மாரியம்மன் கோயிலில் 1000க்கும் மேற்பட்ட அதிமுக மகளிர் அணி பெண்கள் பால்குடம் ஏந்தி ஊர்வலமாக சென்று வழிபாடு செய்தனர். இதேபோல திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. மொட்டையடித்து மெழுகுவர்த்தி ஏந்தி மரியாள் ஆலயத்திற்கு சென்று அதிமுகவினர் வழிபாடு செய்தனர். ராமேஸ்வரத்தில் 500க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கலந்து கொண்ட மனித சங்கிலி பேரணி நடைபெற்றது. மேலவாசல் முருகன் கோயிலில் சிறப்பு அபிஷேகம் ஆராதனையும் நடைபெற்றது. இதேபோல புதுச்சேரியில் நெல்லித்தோப்பு தொகுதி எம்எல்ஏ ஓம் சக்தி சேகர் தலைமையில் கருப்பு சட்டை அணிந்து அதிமுகவினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக அதிமுகவினர் கோஷங்களை எழுப்பினர். திருச்சி ஸ்ரீரங்கம் சித்திரை வீதியில் அதிமுக தொண்டர்கள் சுதர்சன யாகம் நடத்தி வழிபாடு செய்தனர். ஜீயர் தலைமையில் 20க்கும் மேற்பட்ட பட்டாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க வேள்வி நடத்தினர். மதுரையில் உடற்கல்வி ஆசிரியர்கள் மற்றும் விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் விளையாட்டு சங்கத்தினர் பேரணியில் ஈடுபட்டனர். பாண்டி பஜார் முதல் ஜான்சிராணி பூங்கா வரை இந்த பேரணி நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே பழனி ஆண்டவர் கோயிலில் அதிமுகவினர் சார்பில் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் 25க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் ஜெயலலிதா விடுதலைக்காக மொட்டையடித்து வழிபாடு செய்தனர். இதேபோல நீலகிரி மாவட்டம் உதகையில் பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோயிலில் 108 மூலிகை அபிஷேகம் மற்றும் சிறப்பு யாகம் நடைபெற்றது. ஏராளமான அதிமுகவினர் இதில் கலந்து கொண்டு ஜெயலலிதா விடுதலை பெற வேண்டி வழிபாடு நடத்தினர்.